கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ள நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள லீ ராயல் மெரிடியன் நட்சத்திர ஹோட்டலில் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரத்திற்கு ஒளியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்ட ஹோப் என பெயரிடப்பட்ட பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரத்திற்கு ஒளி ஏற்றி பண்டிகை கொண்டாட்டங்களை தொடங்கினர். வெகு சிறப்பாக நடைபெற்ற இந்நிகழ்வில் கிறிஸ்துமஸ் பாடல்கள், லீ ராயல் மெரிடியன் ஊழியர்களின் உள்நாட்டு கலாச்சார நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. பொதுமக்கள் மற்றும் விருந்தினர்கள் பெருமளவில் பங்கேற்ற இந்நிகழ்வில் சாண்ட்ரா உடை அணிந்து பெண்கள் கிறிஸ்துமஸ் நடனம் ஆடினர். மேலும் சாண்டா கிளாஸ் வருகையால் குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இது கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டிங் இவெண்ட். இது ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதெல்லாம் 900 kg பழைய கிளாத், டிஸ்கார்டட் கிளாத் வச்சு இந்த ட்ரீ பண்ணியிருக்கோம். இந்த ட்ரீ எது ஸ்பெஷல்னா, இட் இஸ் ஹோப் கிவிங் ஃபார் தி வேர்ல்டு. இதில் டிஸ்கார்ட் சஸ்டைனபிலிட்டி, we want to do a sustainability Christmas tree எங்கள் ஹோட்டலுக்கு. ஆனால் ஸ்பெஷலாக பண்ண ட்ரீ இது மொத்தம் 21 அடி ஹைட் உள்ளது. ஸோ எல்லா வருஷமும் நாங்கள் we are going to be in a sustainable to save the world. இதான் ஸ்பெஷல். இதுக்கு ட்ரீயோட பேர் ஹோப். கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம் குறித்து அரசு மருத்துவர்கள், மின்வாரிய அதிகாரிகள், வணிகர் சங்க நிர்வாகிகள் என 17 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 110க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த துயர சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் நேற்று 5 அரசு மருத்துவர்கள், ஒரு காவல்துறை அதிகாரி, பொதுமக்களில் ஒருவர், மின்வாரிய அதிகாரிகள் 5 பேர், வணிகர் சங்கத்தைச் சேர்ந்த 5 பேர் என மொத்தம் 17 பேரிடம் விசாரணை நடைபெற்றது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே உரிய பாதுகாப்பு இன்றி மெட்ரோ பணிகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காட்டுப்பாக்கம் பகுதியில் மெட்ரோ கட்டுமானத்தின் போது, வெல்டிங் பணியின் போது உரிய பாதுகாப்பு தடுப்புகள் ஏதும் இல்லாததால் தீப்பொறிகள் சாலையில் சிதறி விழுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தீப்பொறிகள் சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளின் மீது படும் அபாயம் உள்ளதால் மெட்ரோ ரயில் கட்டுமான நிறுவனம் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் சிறையிலிருந்து தப்பிய பிரபல ரவுடி பாலமுருகனை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது. கொலை, கொள்ளை உட்பட 80க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய கடையத்தை சேர்ந்த ரவுடி பாலமுருகன் கடந்த மாதம் சிறையிலிருந்து காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோடிய நிலையில் தனது சொந்த ஊருக்கு வந்திருப்பதை அறிந்த காவலர்கள் அவரை பிடிக்கச் சென்றனர். காவலர்களை பார்த்ததும் சுமார் 1000 அடி உயரமுள்ள மலைக்குன்று மீது ஏறி பாலமுருகன் மீண்டும் தப்பியோடிய நிலையில் காவல்துறையினரும் விடாமல் துரத்திச் சென்றனர். ஆனால் ரவுடியை பிடிக்கச் சென்ற காவலர்களோ மலை உச்சியில் மாட்டிக்கொள்ள இவர்களை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். ரவுடி பாலமுருகனை பிடிக்க மலைக்குன்றை சுற்றிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ட்ரோன்கள் மூலம் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நீதிமன்ற தலைமை எழுத்தர் வீட்டில் 45 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். உடையார்பாளையத்தைச் சேர்ந்த அனில்குமார் என்பவர் அரியலூர் சார்பு நீதிமன்றத்தில் தலைமை எழுத்தராகவும் இவரது மனைவி யூனியன் அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணிக்கு சென்ற நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 45 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் திருடியுள்ளனர். இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மோப்ப நாய் மற்றும் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் ஆதாரங்களை சேகரித்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை அண்ணாநகர் ஜிஎஸ்டி ஆணையாளர் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு நிலவியது. அண்ணாநகரில் செயல்பட்டு வரும் ஜிஎஸ்டி ஆணையாளர் அலுவலகத்தின் தரைத்தளத்தில் கேண்டீன் உள்ளது. இந்த கேண்டீனில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை கண்ட ஊழியர்கள் உடனடியாக அலுவலகத்தை விட்டு வெளியேறி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் கீழ்ப்பாக்கம், அண்ணாநகர் உள்ளிட்ட 6 பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பருவத் தேர்வுகள் நாளை மறுநாள் நடைபெறும் என்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நெல்லையில் கடந்த 24ஆம் தேதி அதிகனமழை பெய்ததால் பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளித்தது. அந்நேரத்தில் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பருவத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் சனிக்கிழமை நடைபெற்ற நிலையில் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பேங்க் ஆஃப் இந்தியாவின் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கான சிறப்பு மாநாடு சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. அனைத்திந்திய பேங்க் ஆஃப் இந்தியாவின் SC, ST மற்றும் OBC ஊழியர் சங்கத்தின் தென்மண்டலம் சார்பில் நடந்த இந்த மாநாட்டில் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களில் பணிபுரியும் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் பங்கேற்றனர். மேலும் இந்த மாநாட்டில் சங்கத்தின் தென்மண்டல பொதுச் செயலாளர் பொற்செழியன், செயல் தலைவர் துரைராஜன் மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியாவின் தலைமை மேலாளர் ஸ்ரீனிவாஸ், சென்னை FGMO அனிதா மொகந்தி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த மாநாடு மாற்றுத்திறனாளி ஊழியர்களின் குரலை நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் மேடையாக அமைந்துள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டாஃப்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா பேசிஸில் இது ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். அவங்களோட இஷ்யூஸ் பேசுகிறதுக்கு, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பப்ளிசிட்டி ஆர்கனைசேஷன்லையும் ரொம்ப கம்மி நம்பரில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து ஒரு நெக்லெக்டட் இதுவாகவே இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் அதை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இலங்கையின் யாழ்ப்பாணம் வடபகுதி கடற்கரை ஓரங்களில் இன்று வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான கடல் நுரைகள் காணப்பட்டது. மருதங்கேணி, பருத்தித்துறை உள்ளிட்ட கடல் அலைகளில் இருந்து வழக்கத்தை விட அதிகமான வெள்ளை நுரைகள் கரையோரங்களில் குவிந்திருந்தன. இதனை பார்த்த மீனவர்கள் மற்றும் கடலோர மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் கடலியல் வல்லுநர்கள் ஆய்வுகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மீன்பிடி வலையில் முதலை சிக்கியதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். சிதம்பரம் அருகே ஆடூர் கிராமத்தில் ஏராளமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கிராமத்தில் உள்ள பெரிய குளத்தில் மக்கள் மீன்பிடி வலை மூலம் மீன்களை பிடித்துள்ளனர். அதில் சுமார் 5 அடி நீளமும் 30 கிலோ எடை கொண்ட முதலை ஒன்று சிக்கியது. இதனையடுத்து அதனை பாதுகாப்பாக கட்டி வைத்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வந்த வனத்துறையினர் முதலையை மீட்டு வக்ரமாரி ஏரியில் விட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 16 விழுக்காடு கூலி உயர்வை அமல்படுத்த கோரி வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 16 விழுக்காடு கூலி உயர்வை அமல்படுத்த கோரி கடந்த 19 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையில் விசைத்தறி உரிமையாளர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததில் கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.